அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். வீட்ல எந்த ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபர் பண்றது ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணுன்ட்டு. அதுலயும் முக்கியமா மேக்ஸிமம் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது பாயாசம் செய்யலான்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த பாயாசத்த நல்ல யம்மியா, ரிச்சியா, நல்ல டேஸ்டியா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. நான் தாராளமா ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். நீங்க கஞ்சி எவ்வளோ அதாவது பாயாசம் எவ்வளோ நீங்க செய்றீங்களோ, அதுக்கு தகுந்தா மாதிரி நீங்க ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசிய வெறும் வாணலியில நல்ல மீடியம் ஹீட்லயே வந்து நம்ம லைட்டா வறுத்து எடுத்தோம்னா, நல்லா கொஞ்சம் இருக்கிற சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸா வரும். அந்த ஸ்டேஜ்ல எடுத்து தனியா தண்ணி ஊத்தி ஊற வச்சுருங்க. அது கூடவே நான் ரவை சேர்த்துருக்கேன். அந்த ரவத்தையும் நல்லா வந்து டார்க் ஒயிட் கலர் வர வரைக்கும் வறுத்து, அதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெய் விட்டு உங்களுக்கு பிடித்தமான நட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பும், நான் வந்து திராட்சையும் வந்து நல்லா பொன்னிறமா வந்ததுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே நெய்யில மேற்கொண்டு கொஞ்சம் நெய் விட்டு, சேமியாவையும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த ரவையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாரி டபுள் கலர் வரா மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வேண்டான்னா, நீங்க வந்து கலர் கம்மியா இருக்கும்போதே நீங்க அத எடுத்துருங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதையும் இது கூடவே சேர்த்து மேற்கொண்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது, நல்லா வந்து உங்களுக்கு நல்லா திக்கா இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பால் இருக்கக்கூடாது. இது வந்து பசும்பால் தான் இருக்கணும். தேங்காய் பால் நீங்க இந்த ஸ்டேஜ்ல சேர்த்தீங்கன்னா, ஒரு மாரி திரி திரியா போயிடும். நல்லா பால் வந்து நல்லா இந்த மாதிரி பொங்கி, நல்லா பால் வாசம் நம்மளுக்கு வீடு நெறைய நம்மளுக்கு அடிக்கும். அந்த ஸ்டேஜ்ல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, இப்போ வேணுங்கிற அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கஞ்சி வந்து கொஞ்சம் வந்து தண்ணியா இருக்கிற மாரி உங்களுக்கு ஆகும். ஸோ, அதனால கவலைப்பட வேண்டாம். நீங்க தாராளமா உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு, பால் பவுடர் இருக்கு இல்லையா? அமுல் ஸ்ப்ரே இல்லைன்னா அமல்யா இருக்கு இல்லையா? அத வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கரைச்சு அதையும் சேர்த்துங்க. நான் இதுக்கப்புறம் டப்பி பாலும் சேர்த்துருக்கேன். அதாவது மில்க் மேடு அதுவும் சேர்த்துருக்கேன். ஏன்னா, இது சேர்க்கும்போது இன்னும் நல்லா ரிச்சியா இருக்கும். இதெல்லாம் வேணாங்காட்டி நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இனிப்புக்கு தகுந்த மாரி நீங்க சீனி மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். அது கூட ஃப்ளேவருக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா, நீங்க வந்து ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா, பன்னீர் வந்து ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா நட்ஸு, அதையும் இது கூட சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சுருங்க. மூடி போட்டு வைக்காதீங்க. சீக்கிரமா வந்து உங்களுக்கு எரிவிடும். நல்லா இந்த மாதிரி டபுள் கலர்ல நெய்யெல்லாம் வந்து உங்களுக்கு மேல வந்து உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் வரும்போது, நல்லா வெந்திருக்கும். நல்ல வாச மணமா இருக்கும். அவ்வளோதான். அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பவுல்ல சர்வ் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பரவால்ல. ஆறுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா திக்னஸ் ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.